பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் விளையாட்டு போட்டிகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவு இல்ல உதயநிதி ஸ்டாலின் டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவங்களுக்கு விளையாட்டு போட்டியா இருக்கு. அவங்களுக்கு இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் கசக்குது. ஆனா இப்பவே எல்லா அமைச்சரையும் கூப்பிட்டு நீங்க மக்களுக்காக வேலை பார்க்க வேண்டாம், துறை வளர்ச்சிக்காக வேலை பார்க்க வேண்டாம், அடுத்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறது எப்படின்னு வேலை பாருங்கன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர், ஒரு தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர், அந்த 7 பொறுப்பாளர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பாளர், எல்லாமே இந்த தேர்தல் நோக்கி இதைத்தான் பாரத பிரதமர் சொல்றாரு. முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அரசியல்வாதிகளுக்கு முழு நாளும் தேர்தல் 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 என்ற சிந்தனையே இருக்கிறது அப்படின்னு சொன்ன மாதிரி இன்றைக்கு தேர்தலுக்கு தான் அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. விளையாட்டு போட்டிகளை மேம்படுத்துவதற்கு அவங்க ஒன்றும் தயாராகல. இன்னும் இது போன்ற போட்டிகளை சிறப்பாக நம் தமிழ்நாடு இளைஞர்கள் ஈடுபட வேண்டும், பங்கு பெற வேண்டும். அதற்கெல்லாம் மிகப்பெரிய தடையாக தமிழ்நாட்டில் இருக்கிற போதை கலாச்சாரம், கஞ்சா விற்பனை, கஞ்சா மாத்திரை, கள்ளச்சாராயம், டாஸ்மாக் கடை எல்லாமே அந்த இளைஞர்களை தடுத்து நிறுத்துது, அவங்க சிந்தனையை மாற்றுது. முதல்வர் அவர்கள் விளம்பரத்தில் பேசுறாங்க போதை தான் எனக்கு பிடிக்காத ஒண்ணுன்னு. ஆனா போதை தரக்கூடிய டாஸ்மாக் கடையா அரசாங்கமே நடத்திட்டு ஒரு பக்கம் அரசாங்கத்துடைய முதலமைச்சரே போதை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். போதை இல்லாத இந்தியாவை உருவாக்க ஏதாவது பண்ண போறோம்? நிச்சயமா முயற்சி பண்ணுவோம். போதை இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் நம்ம ஆசைதான். முதல்ல நம்ம வீட்டை சுத்தமா வைப்போமே, நம்ம வீட்டை வெள்ளை அடிப்போமே, நம்ம வீட்டுல ஒழுங்கா பிள்ளைகளுக்கு பசி பட்டியலும் சாப்பாடு போடுவோமே, அப்புறம் மற்ற மாநிலத்தை பத்தி பேசுவோம். எதா இருந்தாலும் உடனே இங்க எதனாலும் செய்ய முடியல இவங்களுடைய கையாளகத்தனத்தை காட்டுவதற்கு மத்திய அரசை சொல்வது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொன்னா மத்திய அரசு எடுங்கன்னு பாலத்துக்கு அங்க போடுறது. டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு சொன்னா கூட்டணி கட்சியில இருந்து அவர் ஒரு மாநாடு நடத்துறாரு, பரவாயில்லையே திருமாவளவன் அவர்கள் சிறப்பா செய்யறாருன்னு நினைச்சா உடனே மத்திய அரசு மேல பழி போட்டு அவர் ஒதுக்கிட்டு அவர் மாநாடு நடத்தின பிறகு விற்பனை கூடியிருக்கு. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வைக்கிற கவுண்டரா டபுள் கவுண்டர் ஆக்கிட்டாங்க. இதுதான் மாநாட்டினுடைய பலன். இந்த மாதிரி அவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த கற்பொழி மிகப்பெரிய துயரம். அண்ணா யூனிவர்சிட்டி காம்பஸ்ங்கிறது யாரும் பொதுமக்கள் உள்ள போக முடியாது, பப்ளிக் உள்ள போக முடியாது. போனா கூசும். ஏன்னா அது ஒரு பெரிய நீதிமன்ற வளாகம் மாதிரி மிகப்பெரிய கேட்டு. சர்தார் வல்லபாய் பட்டேல் ரோட்ல ஒரு கேட் இருக்கும், காந்தி மண்டபத்துக்கு எதிரில். இந்த பக்கம் கோட்டுப்புறம் ரோட்ல ஒரு கேட் இருக்கும். வேற எந்த பக்கமும் அது உள்ள நுழைய முடியாது. அங்க படிக்கிறவர்கள், அங்க பயிற்சி எடுக்கிறவர்கள், அங்கே ஏதாவது ஒரு அலுவலக வேலையாக செல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் அங்க போக முடியும். அப்படி இடத்துல இது நடக்குதுன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடோட இருக்கும். இந்த மாதிரி சம்பவம் எங்க கேள்விப்பட்டிருப்போம்? ஈசிஆர் உள்ள நீலாங்கர பக்கத்துல, மகாவலியூர் பக்கத்துல ஏதோ காட்டுக்குள்ள 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. அங்க இப்படி நடந்து போச்சு, நம்ம செய்தி அதிர்ச்சியா படிப்போம். ஆனா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நடக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய வேதனை தரக்கூடிய, கண்டிக்கத்தக்க ஒன்று. இனிமேலும் எங்கள் தலைவர் இன்னைக்கு காலையில பேட்டியை சொன்ன மாதிரி தமிழக அரசு தூங்குச்சுன்னா அது தமிழ்நாடே தூங்க முடியாத நிலைமை உருவாகும்.